வாங்க சரி போலாம். புள்ள, ரொம்ப நன்றி. ஆ. ஏய் புள்ள, அந்த மிஷினை எம்பிட்டு நேரம் துவைக்கும்? அது எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடும். 1/4 மணி நேரம். அப்ப நம்ம பக்கத்துல நிக்க வேணாமா? அது பாட்டுக்கு துவைச்சிருமா? தோச்சுடும் அண்ணி. நான் தான் சொன்னேன்ல, துவைச்சு முடிச்சதும் ஒரு சத்தம் வரும். அப்ப நாம போய் பார்த்தா மட்டும் போதும். இப்ப நம்ம காய்கறி தானே நறுக்க வந்தோம், அதை நறுக்கலாமா? ம். ஏய் புள்ள, எப்படி அதுவா அலசும்? சட்ட காலெல்லாம் எப்படி புள்ள அது துவைக்கும்? அண்ணி, அது மெஷின், அதுக்காகவே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன புள்ள சொல்லுத? அதுவா நறுப்பிக்குது, அதுவா துணியை துவைச்சுக்குது, அதுவா காய வச்சுக்குது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புள்ள. ஆமா, அது துணி துவைச்சு முடிச்சிருச்சுன்னு எப்படி தெரியும்? ஐயோ அண்ணி, உங்க கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியல. துணி துவைக்க போட்டாச்சுல, கொஞ்ச நேரத்துல துவைச்சு முடிச்சிரும். துவைச்சு முடிச்சதும் சத்தம் வரும், நம்ம போய் காய போட்டுடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப காய்கறி வெட்டிட்டு சமைக்கிற வேலையை பாப்போம் வாங்க. ஏன் புள்ள இப்படி கோவமா பேசுத? எனக்கு தெரியாதுன்னு தானே கேக்குறேன். அண்ணி, நான் கோவப்படல அண்ணி. ஒரு விஷயத்த பத்தி இத்தனை கேள்வி கேட்டா எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். தெரிஞ்சுக்காம பட்டணத்துக்கு வந்துவிட்டேன். நீதான் எனக்கு கொஞ்சம் சொல்லி தரணும். சரி அண்ணி, சொல்லி தரேன். இப்ப காய்கறிய வெட்டுங்களேன். சரி, நான் இனிமே பொறுமையா இருக்குதேன். சரி சரி. சத்தம் வந்துருச்சு புள்ள, சத்தம் வந்துருச்சு. துவைச்சு முடிச்சிருச்சுல? ஆமா ஆமா, துவைச்சிருச்சு. அந்த சத்தம் தான். எப்படி துவைச்சிருக்கு நான் போய் பாக்குறேன். பாருங்க. ஐயோ அப்பா. ஆத்தி, 2 பேரும் சேர்ந்து முறுக்கு புளிஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் மிஸ்ஸுன்னு மிஸ்ஸுன்னு சொல்லுதாக. ஆனா கையில துவைச்ச மாதிரி ஒன்னும் அழுக்கு போகலையே. அவசரத்துக்கு துவைக்கிறது போல இருக்கு. ஆனவருக்கு போதும் நினைப்பாக போல. என்ன துளசி, உன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறியாக்கும்? இல்ல, எந்த இல்லத்த, இதெல்லாம் மதனி கொடுத்தாக. என்னைய மிஷின்ல போட சொன்னாக, அதான் போட்டேன். ஒரு நிமிஷம் இரு. என்னது இது? துணி கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சிருக்கா? தெரியலையத்த, நான் மிஷின்ல தான் போட்டேன். உனக்கு முதல்ல மிஷின்ல துணி போட தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனா மதனி தான் மிஷின்ல போட சொன்னாக. எதுக்கு நீ தெரியாத வேலையெல்லாம் செய்யற? என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்ப தேவையில்லாம துளசி திட்டிட்டு? இதெல்லாம் உன் வேலை தானா? இவ்வளவு எதுக்குடி நீ துணி எல்லாம் மிஷின்ல போட சொன்ன? ஏமா, அதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு வெளியே போற வேலை இருந்தது, அவரு வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு. சரி, துளசி ஃப்ரீயா தானே இருக்கா, செய்யட்டும்னு சொன்னேன். இங்க பாரு, மாப்பிள்ளை துணி எல்லாம் எப்படி கிழிச்சு வச்சிருக்கான்னு. கிழிஞ்சிருச்சா? ஐயோ, எப்படி ஆச்சுது? இவ்ளோ பெருசா கிழிஞ்சிருக்கு. என்ன துளசி, என்ன பண்ண? மிஷின்ல போட்டா இப்படி எல்லாம் துணி கிழியாது. அது எப்படி கிழிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல மதனி, நான் மிஷின்ல தான் போட்டேன். நானும் ராதாவும் தான் போட்டோம். அவதான் எனக்கு சொல்லி கொடுத்தா. எப்படி கிழிஞ்சிச்சுன்னே தெரியலையே. சரி விடு, பழைய துணிதான், பரவாயில்ல. அம்மா, அதுக்காக மிஷின்ல போடாம கையிலேயே துவைக்க முடியும்? பழைய துணினா கிழியலாமா? புது துணி ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணுவ? சரி விடுமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, தெரியாத வேலையில நீ பாக்காத துளசி.
துளசி, அம்மா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. தெரியாத வேலையை இப்படி எல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முடியும். எங்க ஊர்லலாம் அழுக்கு துணிய ஆத்துல போய் அடிச்சுதான் துவைப்போம். இனிமே இந்த மிஷின் எல்லாம் வேணாம் மதனி. நீங்க எம்பிட்ட துணியா இருந்தாலும் என்கிட்டயே கொடுங்க, நான் கையாலேயே துவைச்சு கொடுத்துறேன். ஆ, 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 அது ரொம்ப கஷ்டம் துளசி. பாத்ரூம்ல எல்லாம் கீழே உட்காந்து எப்படி துவைக்க முடியும்? அதெல்லாம் பரவாயில்ல மதனி. இந்த மிஷின்ல பண்றதுக்கு அது எவ்வளவோ மேலு. நான் அதுலயே பண்ணிக்கிடுதேன். மதனி, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் செய்ய சொல்லாதீங்க. அத்தை திட்டுவாக. சரி துளசி,